2 வருஷமா வந்து நான் அந்த ஒரு விஷயத்துக்காக பயங்கர அடிக்ட் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேஜஸ் அழுதத வந்து ரொம்ப நாள் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ தேஜஸ் வந்து இந்த செகண்ட் லவ் ப்ரோகிராம் வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நார்மலா வந்து ஜாலியான ஒரு பெர்சன். அவருக்குள்ள எமோஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருந்தோம். பட் அவரு வந்து திடீர்னு அழுதது வந்து செம ஷாக்கிங்கா இருந்தது. அதேமாரி அவர் சொன்ன விஷயங்களும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து 4 1/2 வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். இவர் வந்து யுஎஸ்ல இருந்திருக்காரு. அவங்க வந்து சென்னையில இருந்திருக்காங்க. அது வந்து போயிட்டு இருந்திருக்கு. பட் நடுவுல வந்து பார்த்திங்கன்னா, அந்த 4 1/2 இயர்ஸ் கழிச்சு வந்து அந்த ஒரு பிரேக்கப் வந்து நடக்குது. ஸோ அந்த பிரேக்கப் நடந்ததுக்கப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸாவே வந்து நெறைய ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ட் ஆயிருக்காரு. பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப வந்து முடியவே இல்லையாம். ஸோ திரும்பவும் வந்து அந்த பொண்ணு கூட வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க அப்படிங்கிறனால, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணலையாம் தேஜஸ. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணு தான். அவங்க வந்து இன்னொரு பாய வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பாய வந்து நான் மீட் பண்ணேன். அவங்க வந்து ஹி டிசர்வ், அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு பையன் தான் டிசர்வ் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து கரெக்டான ஆள் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. எனக்கு புடிச்ச விஷயம் அந்த பொண்ணுகிட்ட, அவங்க கரெக்ட்டா என்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி நான் வேணாம் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்து என்ன வந்து விட்டு மூவ் ஆன் பண்ணி, ஒரு நல்ல ஒரு பையன வந்து சூஸ் பண்ணி, அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு காய வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் இப்பயும் வந்து அவங்கள வந்து பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து என்னோட ஒரு நல்ல பையன வந்து ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு பெருமிதமா வந்து அந்த இடத்துல வந்து அவர் சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து தேஜஸோட லவ் ஸ்டோரி. அவரோட பாக்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, லவ் ஸ்டோரி கான் ராங் அப்படிங்கிற மாரியான ஒரு வேர்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஸ்டோரி தான் அவர் வந்து ஷேர் பண்ணாரு. ஸோ இதே மாரி எல்லா செகண்ட் லவ்வோட ஃபுல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.